நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைகிறார். வணக்கம் துரை கருணா. நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவங்களுடைய டிராவல்லேருந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இந்த நாளை எப்படி பார்க்கறீங்க? உங்களுக்கு கேட்டதா விஜய் பேசுனது? இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் இது பெரியார் வாழ்ந்த இடம், அண்ணா 56ல வந்து தேர்தல் போட்டியிடலாமா வேண்டாமான்னு முடிவு செய்த இடம், 74ல அப்புறம் திரு எம்ஜிஆர் மாநாடு நடத்திய இடம் சொல்லி அதுக்கு அடுத்து பேசுற போது எதுவுமே கேட்கல. நம்முடைய ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் என்ன பேசினாருங்கிறத அவங்க சொல்லிதான் கேட்டோம். இந்த 505 வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகளை செய்தீர்களா என்று பல தேர்தல் களங்கள்ல மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இந்த பாணியில தான் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த பாணியை கடைபிடித்து அவர் பேசியிருக்கிறாரு. மக்களை சென்றடையவில்லைங்கிறதா இதுல மிகப்பெரிய வேதனை. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அங்கேயே இருந்திருக்காங்க, அவருடைய பஸ்ஸுக்கு பின்னாடியுமே வந்திருக்காங்க. இவருடைய கருத்து சென்றடையவில்லை. அந்த கருத்து முக்கியமில்ல, அவரை பார்த்தால் போதும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் நிச்சயமா இருந்திருப்பாங்க, பார்த்துட்டாங்க. இனி தேர்தல் வருகிற பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு இது வாக்குகளாக மாறுகிறது தான். பல விஷயங்கள் பல நேரங்களில் நாம பேசியிருக்கோம். நான் தொடக்க முதலே இவருடைய அரசியல் பயணம் தொடங்கிய முதலே அதிகபட்சமா ஒரு 5-7% வாக்குகளை அவர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன். இந்த மதுரை மாநாடு, திருச்சி கூட்டம் பார்க்கிற போது நிச்சயமா இன்னும் ஒரு 8-10% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். காரணம், இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. அவருடைய ரசிகர்களை தாண்டி புதிய இளைஞர்கள் அரசியல் களத்திற்கு வந்து பதவி பொறுப்புகளை பெற விரும்புகிற 18-25-28 வயசுக்குள்ள இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ அல்லது தமிழகத்திற்கு மற்ற அரசியல் கட்சிகள்லயோ போய் சேர்ந்து பொறுப்புகளை, பதவிகளை பெற முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அரசியல் இயக்கமாக வந்திருப்பதால் இதுல போய் நாம அரசியல்ல பயணிக்கணும் என்று விரும்புகிற அந்த புதிய இளைஞர்கள், இவர்களும் வாக்காளர்களாக மாறுகிற பொழுது, விஜய் ரசிகர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாக்குகள் வருகிற பொழுது நான் கணித்த இந்த 8-10% வாக்குகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். திருச்சி எல்லோருக்கும் திருப்பு முனைதான். திரு விஜய்க்கும் இது நிச்சயமா திருப்பு முனையா இருக்கும். ஆனால் இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டார்கள். காவல்துறையுமே இதுல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரபலமான இப்ப நிர்வாக கட்டமைப்புல பெரிய சிக்கல் இருக்குங்கிறத இது வெளிச்சம் போட்டு காட்டிருச்சோ? நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு தலைவன் வருகிற பொழுது அந்த தலைவனை வரவேற்பதற்கு அவரு பேச்சு அந்த இடத்துல வந்து சுத்தி கட்டி எல்லாம் பண்ணி அவங்களை அந்த பேருந்தை சரியான நேரத்திற்கு கொண்டு வரணும். இல்ல மக்கள் நெரிசல், தொண்டர்கள் நெரிசல் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் கூட அதை சரியாக முறையாக ஒழுங்குபடுத்துவதற்கு இல்ல, கட்டமைப்பு இல்லை. நீங்க மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் ஆங்காங்கே தொண்டர் அணின்னு பல திராவிட கட்சிகள் நாம பார்த்திருப்போம். எனவே இன்னும் முறையாக சரியாக கட்டமைப்போடு இந்த அரசியல் இயக்கம் இல்லை அப்படிங்கறத அது வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து, நீங்க வந்து வாக்காளர்கள் சொல்றீங்க, இளம் தலைமுறை வாக்காளர்கள் அங்கே அதிகமாக கூடியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. விஜயின் ரசிகர்களா பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. மற்ற வாக்காளர்கள் அவர் என்ன பேச போறாருங்கிறத கவனிப்பார்ல. மாநாட்டிலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய இடங்கள்ல அவருடைய பேச்சின் கால அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது ஒரு அரசியல் இயக்கத்தை துணைங்கி அந்த இயக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். இந்த இயக்கத்தை தொண்டர்கள் மத்தியில் அந்த இயக்கத்தினுடைய நோக்கம், கொள்கை, லட்சியம் என்ன என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்க குறிப்பிட்ட மாதிரி பொதுவெளிகள்ல இவர்களுக்கு வாக்களிக்க, திரு விஜய்க்கு வாக்களிக்க விரும்புகிற வாக்காளர்கள் பொதுமக்கள் இருக்காங்கல்ல, இவருடைய எண்ணம், செயல், நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுமே நமக்கு தெளிவா இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனம். இதை சரியான வகையில இந்த தேர்தலுக்குள் கொண்டு செல்லவில்லை என்றால் இது ஒரு நிச்சயமா 2026 தேர்தல்ல விஜயனுடைய தாக்கம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 8-10% வாக்குகள் என்பது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மற்ற அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளுக்கு செல்லக்கூடிய அந்த வாக்குகளை ஒரு 10% இவர் பிரிச்சிடுவாரு.
திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இது நிச்சயமா வழிகோலும் என்பதுதான் என்னோட பார்வை கருத்து. இப்ப வழக்கமா ஒரு மாநாடு ஒரு கூட்டங்கள் நடத்துறாங்க அப்படின்னா அது வேறையா இல்ல அது மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு? அது உங்களோட அனுபவத்திலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல அதாவது மக்கள் சந்திப்பு என்பது நீங்க விமான நிலையத்திலிருந்து அவர் இறங்கிய உடனே பேருந்தின் மேற்கூரை பகுதிக்கு அவர் வந்திருக்கணும். ஏன்னா அங்கங்க பார்த்துட்டு அப்படியே நின்றுவாங்க இல்லையா? ஒரு ஓரமா கண்ணாடி பூண்டுகள் அவர் இருக்கிற பொழுது எதிர்வாடையில் இருக்கிறவர்கள் பார்க்க முடியாது, பொதுமக்கள் பார்க்க முடியாது. அப்ப இந்த 6 மணி நேரம் 5 மணி நேரம் வந்திருக்கிற அவருடைய ரசிகர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலில் வந்திருக்கிற இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள் இல்ல பெரும்பாலானோர் அவரை பார்த்திருக்க முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் இடதுபுறம் ஒரு ஓரமாக அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிறாரு. இது ஒரு அரசியல் களத்தில் புதிதாக வந்திருக்கிற ஒரு தலைவர் வெளிப்படையாக அங்கிருந்தே அவர் வந்திருக்கணும். ஆங்காங்கே ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மக்கள்கிட்ட மிக திரளாக இருக்கிற பகுதிகள் இருக்குல்ல, செங்கலாண்டபுரம், பாலக்கரை, அந்த மார்க்கெட் ஏரியா, அது அப்படியே அவர் பேச்சை கேட்ட உடனே அப்படியே அந்த க்ரௌடு கலைஞ்சிருக்கும். இங்க திரண்டு இருக்கிற அந்த மக்கள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் பேசியிருக்கணும். அது இல்லை. இன்னொன்று, இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்துட்டு அந்த ஒலிபெருக்கி அந்த சிஸ்டம் குறைபாடு இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். தொடக்கத்திலேயே இப்போ திரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊரா கிட்டத்தட்ட 140 தொகுதிகளுக்கு மேலே போயிட்டாரு. எந்த இடத்துலையுமே இந்த பிரச்சனை இல்லை. இந்த நவீன தொழில்நுட்ப வசதி இருக்கிற காலத்துல அந்த மைக் ரிப்பேர்னா கால்டெஸ் மைக் இருக்கு, இன்னொன்று பல நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருக்கு. இன்னொன்று அவர் பேசுகிற இடத்திலேயே ஒலிபெருக்கிகள் நிறைய அந்த ஒலி வாங்கிகள் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த லீடு அங்க கொடுத்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த திருச்சி மாநகரம் கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வசதிகளை நிச்சயமா பண்ணியிருக்க முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது தமிழ்நாடு பூரா நான் போனேன். அந்த ஏற்பாடு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த 2-3 லீடு எடுத்து ஸ்பீக்கர் கிட்ட வச்சிருவாங்க. என்டையர் அந்த பகுதி முழுவதுமே அந்த அவருடைய பேச்சு கேட்போம். அது மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பெரிய ஏமாற்றத்தை தொண்டர்கள், பொதுமக்கள், அது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம பார்க்கலாம், தொண்டர்கள் ரசிகர்கள்ட்ட ஏமாற்றம் இருக்காது. அவரை பார்த்துட்டோம், அவர் என்ன சொல்றாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த மதுரை மாநாடாகட்டு இங்கேயும் கூட என்ன நோக்கம்னா அவரை பார்க்கணும், எங்க அண்ணனை பார்க்கணும், தளபதியை பார்க்கணும், அதுதான் அவங்க நோக்கமா இருந்தது. என்ன சொல்ல போறாரு பார்க்கலாம் திரு துரைக்கண்ணா. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றீங்க, அடுத்தடுத்த பாயிண்ட்டுகள்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய விரிவான கருத்துரைக்கு நன்றி திரு துரைக்கண்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.